வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை முதல் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை மும்பையில் உள்ள லோக் பவனில் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பாரதம் குறித்த பிரச்சாரத்தை தொடக்கி வைக்கிறார். நாளை மறுநாள் புல்தானாவின் ஷிகோனில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய ஆரோக்கிய கண்காட்சி 2026 பங்கேற்க உள்ளார். ராஜாஜி உற்சவ் ஒரு அற்புதமான முயற்சி என்றும் இது நாட்டிற்கு ராஜகோபாலாச்சாரியின் வளமான பங்களிப்பை வெளிப்படுத்துகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகப் பதிவில் பாராட்டியுள்ளார். சிறந்த காற்றின் தரத்தை உறுதி செய்வதற்காக நிலக்கரி சார்ந்த அனைத்து தொழிற்சாலைகளையும் டெல்லி NCRக்கு வெளியே மாற்றுவதற்கான திட்டம் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று மத்திய அமைச்சகங்களின் பதில்களை கோரியுள்ளது. புதுடெல்லியில் நீடித்து வரும் காற்று தர நெருக்கடியை சமாளிக்க தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜோய் மால்யா பாக்சி மற்றும் விபுல் எம் பாஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு காற்றின் தரம் குறித்த பதில்களை கோரியுள்ளது. மணிப்புரி மொழி திரைப்படமான பூங் பாஃப்தா விருது பெற்றுள்ளது. குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட பிரிவில் விருதுகளை பெற்ற இந்த படக்குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதை முன்னிட்டு பிஜேபி மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிஜேபியின் மாநில தலைவர் திரு ராமலிங்கம் தலைமை தாங்கினார். ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் மும்பையில் தற்போது நடைபெற்று வரும் மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் ஆடும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன் வரை 10 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.